சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 4ஆம் நாள் 17/5/2024 வெள்ளிக்கிழமை. வளர்பிறை நவமி திதி 8:49 காலை வரை, பின் தசமி திதி. பூரம் நட்சத்திரம் 9:18 இரவு வரை, பின் உத்திரம் நட்சத்திரம். வியாகதம் நாம் யோகம் 8:54 நாளிகை வரை, பின் கர்சனம் நாம் யோகம். கவுளவ கரணம் 7:36 நாளிகை வரை, பின் தைத்துள கரணம். நாள் முழுவதும் சித்த யோகம். ரிஷபராசி இருப்பு 4:39 நாளிகை. விவாக சக்கரம் தெற்கு, சூளம் மேற்கு, பரிகாரம் வெல்லாம், யோகினி ஆகாயம். திருக்கணித சிரார்த்த திதி தசமி, வாக்கிய சிரார்த்த திதி தசமி. சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் காலை 10:39 முதல் 12:14 வரை. யமகண்டம் பகல் 3:25 முதல் 5:01 வரை. சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 5:56 முதல் 8:56 வரை. முற்பகல் 12:56 முதல் 1:25 வரை. பிற்பகல் 5:02 முதல் 5:56 வரை. இரவு 7:56 முதல் 8:56 வரை. இன்று நாள் அசுபம். இன்றைய நவக்கோள்களின் நிலைகள்: மேசத்தில் புதன் சுக்கிரன், ரிஷபத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய் ராகு. இன்று பின்னிரவு 4:05 சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இன்று பின்னிரவு 4:05 வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பின் கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மேசராசி அல்லது மேச லக்கண அன்பர்களே, மேசராசிக்கு ராசியில் சுக்கிரன் புதன், 2ஆம் பாவத்தில் சூரியன் குரு, 5ஆம் பாவத்தில் சந்திரன். 5ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் இன்று பின்னிரவு 4:05 6ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி கேதுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 11ஆம் பாவத்தில் சனி, 12ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள்: திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. அரசு கல்லூரிகளில் சேர முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் பயனளிக்கும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். புத்திரர்களின் நலனுக்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் இட மாறுதல்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தை கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். புத்திரர் வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: பணிமனை அல்லது அரசு வாகனங்களை பயன்படுத்த காத்திருக்கும் அரசு ஊழியர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாள் பண சிக்கல் விலகி எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள்.
உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, சனி, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 3, 30, 48, 8, 80, 44, 2, 83, 65. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்கண அன்பர்களே, ரிஷபராசிக்கு ராசியில் குரு, சூரியன், 4ஆம் பாவத்தில் சந்திரன். 4ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று பின்னிரவு 4:05க்கு 5ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி கேதுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 10ஆம் பாவத்தில் சனி, 11ஆம் பாவத்தில் செவ்வாய், ராகு, 12ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன் உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். ராசி அதிபதி சுக்கிரன் 12ஆம் பாவத்தில் புதனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். மாணவர்கள் கல்விக்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வாகன யோகம் கிட்டும். திருமண வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புத்திரர்களின் திருமண விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். அதிக அலைச்சலும் திடீர் பயணங்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வீடு, வாகனம், சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய முதலீடுகளை செய்யலாம். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உத்தியோகம், தொழில் விஷயமாக வெளியூர், வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். நீண்ட நாள் பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சுக்கிரன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 65, 83, 6, 87, 51, 78, 87. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு ராகு பகவான். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்கண அன்பர்களே, மிதுன ராசிக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரன். 3ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று பின்னிரவு 4:05க்கு 4ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி கேதுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 9ஆம் பாவத்தில் சனி, 10ஆம் பாவத்தில் செவ்வாய், ராகு, 11ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன், 12ஆம் பாவத்தில் சூரியன், குரு உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். மிதுன ராசிக்கு சந்திரன் 3ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வினை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம், தொழில் விஷயமாக வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3, 4 மற்றும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உத்தியோகம், தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் வெளியூர், வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உங்களது பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். சகோதரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது குடும்பத்தில் சந்தோஷ மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். அரசு உத்தியோகத்தில் இருப்போர் அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உத்தியோகம், தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் இடம் மாறுதல்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும்.
மாணவர்கள் கல்விக்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வார்கள். வியாபாரிகள் புதிய முதலீடுகளை செய்வதற்குரிய நாளாக விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 6, 87, 51, 78, 87, 8, 80. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. கடகராசி அல்லது கடக லக்கண அன்பர்களே, கடகராசிக்கு சந்திரன் 2ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று பின்னிரவு 4:05க்கு 3ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகி கேதுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 8ஆம் பாவத்தில் சனி, 9ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு, 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன், 11ஆம் பாவத்தில் சூரியன் குரு உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். கடகராசிக்கு சந்திரன் 2ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். அரசு காரியங்களில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வாகன தொழில்துறையினர், இயந்திர தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசு வழிகளில் வரவேண்டிய தனவரவை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். பணிபுரியும் இடத்தில் பண விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சில நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வியாபாரிகள் புதிய முதலீடுகளை செய்வதற்குரிய நாளாக விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவின பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசு துறையை சேர்ந்த நண்பர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வியாபாரத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திரர்களின் முன்னேற்றத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். இறையருள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன், சூரியன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 87, 51, 87, 78, 1, 10, 55, 46, 2, 65, 83. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கண அன்பர்களே, சிம்ம ராசிக்கு ராசியில் சந்திரன். ராசியில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று பின்னிரவு 4:05க்கு 2ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி கேதுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 7ஆம் பாவத்தில் சனி, 8ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு, 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன், 10ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். ராசியில் சஞ்சாரம் செய்யும் சந்திரனால் அதிக அலைச்சல், டென்ஷன், விரயம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கை தேவை. அரசு ஊழியர்களுக்கு அதிக அலைச்சலும் இடமாறுதல்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. புத்திரர்களின் உத்தியோகம் தொழில் விஷயமாக செய்ய வேண்டிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பொருளாதார நிலைகளில் தொழில் ஸ்தாபனங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செய்ய முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும். வாகன வகையில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வாழ்க்கை துணை வழியில் சந்தோஷமான சம்பவங்கள் ஏற்படும். உங்களது நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள்.
சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். குடும்பத்தில் சந்தோஷ மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திரர்களின் முன்னேற்றத்திற்கான செலவுகளை செய்வீர்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும். உங்களது புத்திரர்களின் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். அலுவலகத்தில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வினை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 10, 46, 37, 3, 30, 12, 48. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சூரியன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்கண அன்பர்களே, கன்னி ராசிக்கு ராசியில் கேது, 6ஆம் பாவத்தில் சனி, 7ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு, 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன், 9ஆம் பாவத்தில் குரு சூரியன், 12ஆம் பாவத்தில் சந்திரன். 12ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று பின்னிரவு 4:05 ராசிக்கு பயிற்சியாகிறார். கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். கன்னி ராசிக்கு சந்திரன் 12ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக முன்னேற்றத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். புத்திரர்களின் கல்விக்கான செலவுகளை செய்யலாம். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நீண்ட நாள் கடன் பாக்கியங்கள் அடைபடும். புத்திரர் வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். மாணவர்கள் கல்விக்கான செலவுகளை செய்யலாம். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். விரைய செலவுகளும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டு பயண முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷ மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும். வெளிநாடுகளில் பணிபுரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, சுக்கிரன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 6, 87, 51, 78, 87, 3, 30, 12, 48. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்கண அன்பர்களே, துலாம் ராசிக்கு 5ஆம் பாவத்தில் சனி, 6ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு, 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன், 8ஆம் பாவத்தில் குரு சூரியன், 11ஆம் பாவத்தில் சந்திரன். 11ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று பின்னிரவு 4:05 12ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி கேதுவுடன் சேர்க்கை பெறும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். துலாம் ராசிக்கு சந்திரன் 11ஆம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள்.
உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு உயரும். சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். துலாம ராசியாக கொண்ட சித்திரை 3, 4 மற்றும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உத்தியோகத்தில் மேன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். துலாம ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பணியிடத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். வீடு வாகனம் சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். புதிய வீடு வாகனம் சொத்து வாங்கும் முயற்சி சிலருக்கு ஏற்படும். பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். வியாபாரிகள் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள். மாணவர்கள் கல்விக்கான கட்டணங்களை செலுத்தலாம். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, சுக்கிரன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 6, 87, 51, 78, 2, 65, 83. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்ன அன்பர்களே, விருச்சக ராசிக்கு 4ஆம் பாவத்தில் சனி, 5ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு, 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன், 7ஆம் பாவத்தில் குரு சூரியன், 10ஆம் பாவத்தில் சந்திரன். 10ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் இன்று பின்னிரவு 4:05க்கு 11ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி கேதுவுடன் சேர்க்கை பெறுகிறார். விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். விருச்சக ராசிக்கு சந்திரன் 10ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும். திருமண சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். திருமண சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். எதிர்பார்த்த பண வரவுகள் கிட்டும். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், குரு, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 87, 51, 78, 87, 3, 30, 12, 48, 2, 83, 65. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்ன அன்பர்களே, தனுசு ராசிக்கு 3ஆம் பாவத்தில் சனி, 4ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு, 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன், 6ஆம் பாவத்தில் குரு சூரியன், 9ஆம் பாவத்தில் சந்திரன். 9ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று பின்னிரவு 4:05க்கு 10ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி கேது பகவானுடன் சேர்க்கை பெறும் நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள்.
தனுசு ராசிக்கு சந்திரன் 9ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும். அரசு காரியங்களில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வீட்டுக்கடன், வாகன கடன், மாணவர்களுக்கான கல்வி கடன் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். விரைய செலவுகள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகம் தொழில் விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். இறை அருள் கிட்டும். சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வீட்டுக்கடன், வாகன கடன் போன்றவை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். அரசு துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அரசு இட ஒதுக்கீட்டில் வீடு வாகனம் அமையும். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, சூரியன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 1, 10, 37, 46, 2, 65, 83. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மகர ராசி அல்லது மகர லக்கண அன்பர்களே, மகர ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சனி, 3ஆம் பாவத்தில் செவ்வாய், ராகு, 4ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன், 5ஆம் பாவத்தில் குரு, சூரியன், 8ஆம் பாவத்தில் சந்திரன். 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று பின்னிரவு 4:05க்கு 9ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி கேது பகவானுடன் சேர்க்கை பெறும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். மகர ராசிக்கு சந்திரன் 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று பின்னிரவு 4:05 வரை சந்திராஷ்டமம். அதன் பின் நன்மையான பலன்கள் ஏற்படும். வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. சுபகாரிய விஷயமான முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். புத்திரர் வழியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன அமைதியையும் ஏற்படுத்தும். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, சுக்கிரன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 6, 87, 51, 78, 46, 3, 30, 48, 12. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கும்பராசி அல்லது கும்ப லக்கண அன்பர்களே, கும்பராசிக்கு ராசியில் சனி, 2ஆம் பாவத்தில் செவ்வாய், ராகு, 3ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன், 4ஆம் பாவத்தில் குரு, சூரியன், 7ஆம் பாவத்தில் சந்திரன். 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று பின்னிரவு 4:05க்கு 8ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி கேதுவுடன் சேர்க்கை பெறுகிறார். கும்பராசிக்கு தரும் பலன்கள். கும்பராசிக்கு சந்திரன் 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று பின்னிரவு 4:05 வரை உங்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும். அதன் பின் சந்திராஷ்டமம். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வாழ்க்கை துணை வழியில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. புத்திரர்களின் நலனில் அக்கறை தேவை.
வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வியாபாரிகள் முதலீடுகளை எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3, 4 மற்றும் சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். குடும்ப பிரச்சனைகளால் மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். அரசு காரிய முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாடுகளில் பணிபுரியவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். பணியிடத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வியாபாரிகள் புதிய முதலீடுகளை செய்வீர்கள். மாணவர்கள் கல்விக்கான கட்டணங்களை செலுத்தலாம். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 2, 83, 65. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மீனராசி அல்லது மீன லக்கண அன்பர்களே, மீனராசிக்கு 12ஆம் பாவத்தில் சனி, ராசியில் செவ்வாய், ராகு, 2ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன், 3ஆம் பாவத்தில் குரு, சூரியன், 6ஆம் பாவத்தில் சந்திரன். 6ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று பின்னிரவு 4:05க்கு 7ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி கேதுவுடன் சேர்க்கை பெறும் நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள். மீனராசிக்கு 2ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன் சேர்க்கை பெற்றுள்ளார். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது நண்பர்கள் உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு காரிய முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். முதல் நிலைக்கு முன்னேறுவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். வாழ்க்கை துணை வழியில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். புத்திரர்களின் நலனுக்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப பெரியோர்களின் ஆலோசனை பயனளிக்கும். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், சூரியன்.
அதிர்ஷ்ட எண்கள் 6, 87, 51, 78, 1, 10, 37, 46. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சிவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.